வைப்பது என்று முடிவெடுத்து 38 நாட்களாக அமைதி காத்து வந்தோம். இந்த சூழ்நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் இருவரும் ஒரு மாதத்திற்கு முன்பே விலை போய் விட்டார்கள் என்று பேட்டியளித்து தொண்டர்கள் மத்தியில் எங்கள் மீது அவதூறு சேற்றை வீசத் தொடங்கியது எங்களை வேதனைக்கு உள்ளாக்கியது. சுமார் 40 ஆண்டு காலமாக தலைவர் வைகோ பின்னால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணித்த எங்களுக்கு இறுதியாக கிடைத்தது இதுபோன்ற இழிவான பழிச்சொல்லே. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் சேர்வோம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும், அமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த மனமில்லாமல் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். சின்னஞ்சிறு வயது முதல் நாங்கள் நேசித்த திராவிட இயக்கத்தின் கம்பீரமான அடையாளமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே தொடர்ந்து பணியாற்றிட உறுதியேற்று இந்திய நாடு வியந்து பார்த்த திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்த போற்றுதலுக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றோம். எங்களை அன்போடு அழைத்து அரவணைத்து வாழ்த்திய கழகத் தலைவர் அவர்களுக்கும் அரசியல் வானில் நம்பிக்கைக்குரிய எதிர்காலமாக விளங்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இயக்கத்தின் அனைத்து முன்னணியினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கவும் திராவிட இயக்க கொள்கைகள் இம்மண்ணில் வலிமை பெறவும் சிப்பாய்களாக நின்று கடமையாற்றுவோம். வாக்களித்த மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய மன நிறைவுடன் நாங்கள் எங்கள் பணியை தொடர்வோம். எங்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திய தலைவர் வைகோ அவர்களுக்கும் கண்ணியமும் அன்பும் நிறைந்த உண்மையான மதிமுக நிர்வாகிகள் நண்பர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திமு ராசேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், கடையநல்லூர் தொகுதி, தென்காசி மாவட்டம். இரா செந்தில் செல்வன் சட்டமன்ற உறுப்பினர், சீர்காழி தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம். அறிக்கையை கொடுத்துருங்க எல்லாரும். இந்த அறிக்கையில தற்சமயம் உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லா செய்திகளும் இதில் அடங்கி இருக்கின்றன. இதையே எங்கள் கருத்தாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு இருவர் சார்பில்